இவற்றேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானதா? இவற்றேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானதா? அங்க இருக்கிறது பேன் நீட்டுக்காக இல்ல, ஃபேர் நீட்டுக்காக. உங்களுக்கு அப்ப நீட் ஓகேன்ற ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க இருக்கீங்க. எஸ், நீட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். மத்த எல்லாத்துக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் இருக்க கூடாது? Wait a minute. Who are you? ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்ல. அப்படி இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்றது. ஆமா, குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடா கண்ணா, லோகம் கெட்டுடுத்து. தாவேக்க எம்எல்ஏ கபில் செய்தி சேகரிக்க சென்ற ஷோலிங்கர் செய்தியாளரை கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்போ பெரிய டேஷ் ஆனே, நீங்க ஒரு எம்எல்ஏ சார் இப்படி எல்லாம் பேசுறீங்களா சார்ன்னு நான் கேட்டேன். எனக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க வயிறு, அங்க வயிற்று மேலாம் வச்சிட்டாரு. நான் காப்பாத்துங்க கத்தன அப்புறம் கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இது நடுவில் எனக்கு படப்படு அதிகமாயிட்டு ரொம்ப தளத்தலான கைகள்லாம் உதிரெடுத்துச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெட்ரோல் ஊத்தி கொடுத்துக்கடா. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா.